மை டியர் பேரண்ட்ஸ், உங்கள்கிட்ட தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 10th 12th எழுதி முடிச்சிட்டாங்க குழந்தைங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா எவ்வளவு மார்க் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைக்குமே நீங்க எவ்வளவு மார்க் எடுக்க போற அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க கையில கிடையாது. ஏன்னா அவங்க எழுதின கொஸ்டினுக்கு ஏற்ற மார்க் தான் கிடைக்க போகுதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்களும் படிச்சவங்க தானே, நீங்க எப்படி படிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்க குழந்தைங்களை வந்துட்டு நீங்க உங்க குழந்தைங்களாவே பாக்குறது கிடையாது, ஒரு கருவி மாதிரி பாக்குறீங்க. அதாவது சொந்தக்காரங்களுக்கு மத்தியில தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டதுக்காகவே 10th 12th இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிடுச்சு. என் பையனோ என் பொண்ணோ கண்டிப்பா கட் அவுட்ல வந்தாகணும். அவங்க அவங்க அச்சீவ் பண்ணாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அவங்கள வச்சு இவங்க தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு மூளையை இறைவன் தனித்தனியா தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. அப்ப அந்த குழந்தைகிட்ட நீ எவ்வளவு மார்க் எடுக்க போற அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைங்க மனசு புண்படாதா? வரட்டும் பாத்துக்கலாம். நீ உனக்கு என்ன எதுல வந்துட்டு உன்னை சாதிக்க விரும்புறியோ அதை வந்து நீ முதல்ல அதை சைன் பண்ணிக்கோ, இன்னும் மேம்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி வளர்க்குறவங்க தான் நல்ல பெற்றோர்னு நான் சொல்லுவேன். உங்களோட கௌரவத்துக்காக உங்களோட குழந்தைகளோட மனசை குடி தோண்டி பறிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் படிக்க வச்சிருக்கேன் என் பிள்ளைய. அது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் நிறைய நிறைய படிச்சவங்க தான். அப்ப வந்து கேட்டது என்கிட்ட, மம்மி உங்களுக்கு 450 மார்க் எடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பாப்பா உன்னால எவ்வளவு முடியுமோ நீ அவளை முதல்ல படி. நீ படிக்கிறதா உன் வேலையை தவிர மார்க் போடுறது அவங்களோட கையில இருக்கு. ரிசல்ட் வரும்போது நான் பாத்துக்கிறேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன விருப்பமோ அதுல போய் நீ தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அது என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லிடு, அதை மட்டும் நீ மறைச்சிடாத. அம்மாவுக்குன்றது தனி குறிக்கோள் கிடையாது. அம்மா வந்து அவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட லைஃப் என்னோட இதுதான் அப்படிங்கிறத நான் தீர்மானிச்சுக்கிட்டது. அதனால நீ வந்து அதை நினைச்சு ஓரி பண்ணிக்காத, அம்மா மத்தவங்களுக்காக தான் செய்வோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீ என் பிள்ளைடா, என் உலகம் இது, உன்னுடைய உலகம், உனக்கு எப்படி அமைக்கணும், இது நல்லது இது கெட்டதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் புள்ள அது நேர்வழியில நடந்து நல்லபடியா இருந்தது. என்னோட அந்த ஒரு சுதந்திரம் தான் நான் நினைப்பேன் நான். ஏன்னா அது ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, எதுவும் செஞ்சது கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமும் என் பொண்ணு வந்து கரெக்டான டைம்ல தான் இந்த கார்ட்டூன் பார்க்கும். நான் டியூஷன் எடுக்கும் போதெல்லாம் உடனே டிவி ஆஃப் பண்ணிடும். அதே போல படிப்புங்கிறது இப்போ வரைக்கும் அது புக்கு தான் அதுக்கு ஃப்ரெண்ட், அதிகமாக ஃப்ரெண்டு கிடையாது. அது மாதிரி குழந்தைங்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி இருங்க, நீங்க ஃப்ரெண்டா இருங்க. சும்மா நான் வந்துட்டு என் பையன் இவ்வளோ எடுக்க போறான், அவளை எடுத்துருவான், நான் கெடா விடுவேன், அந்த சாமி கெடா விடுவேன், இந்த சாமி கெடா விடுவேன், தயவு செஞ்சு சொல்லி உங்க பிள்ளைங்களோட மனசை புண்படுத்தாதீங்க. அதுங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமடையுது. உங்க குழந்தைங்களோட மனநிலையை பாதிக்கிறதுக்கு காரணமான ஆகிறதும் உங்களால தான். அது காரணமானா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதனால உங்க பிள்ளை உங்க கையில, அவங்களோட மனசு உங்க கையில. அது என்ன சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? அதுங்களோட இதயம் உங்களுக்கு என்ன தெரியும்? அது சிறகடிச்சு பறக்க வேண்டிய வயசுல என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சுதந்திரமா விட்டு பாருங்க. உங்க பிள்ளைங்க எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி கண்ணுக்கு நேருக்கு நேர் நின்று பேசுங்க. ஆணோ பெண்ணோ அது வந்துட்டு உறுப்புலதான் ஆண் பெண் அப்படிங்கறத சொல்லி வளங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. அதனால சும்மா அதுல மார்க் எல்லாம் வந்துட்டு 3 நாள் எல்லாமே 3 நாள் தான். அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அது துக்கமோ சுகமோ அதுக்கு பின்னாடி ஏன் வந்து சாதனை எல்லாரும் அவன் பக்கம் திரும்பி போகும் இந்த உலகம். இந்த 4 பேருக்காக நீங்க வாழாதீங்க. உங்க பிள்ளைகளை அதுல வந்து அடிமையாக்காதீங்க, கருவியாக்கி அதுங்களை சிதைக்காதீங்க, இதயத்தை சிதைக்கும் பெற்றோரா இருக்காதீங்க அப்படிங்கிறத என்னோட ரொம்ப வேண்டுகோள் எனக்கு. ஸோ தயவு செஞ்சு உங்க பிள்ளைய ஒரு கருவியா பார்க்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.